வணக்கம். நேற்றும் அதற்கு முந்தைய நாளும் கூறிய குறட்பாக்களை பார்த்தீங்களா இல்லையா? பாருங்க. ஏன்னா மழையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பது நமக்கு தெரிய வேண்டும். நாம் அதனை கண்டிப்பாக உணர வேண்டும். நீரை அனாவசியமாக நாம் செலவு செய்கிறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? நாமளே குறைத்து கொள்ளுவோம். சிக்கனமாக நீரை பயன்படுத்துவோம். தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த தண்ணீர் வரும்பொழுது நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்பதை ஏனோ நாம் அனைவரும் மறந்து விடுகிறோம் இல்லையா? அதனால் மழையின் முக்கியத்துவமானது இங்கு மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. இன்னைக்கு அடுத்த ஒரு குறள் நாம் பார்க்கலாம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து புல் நின்றுடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்றுடற்றும் பசி. இதனுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்வது என்ன என்றால், விண்ணின்று பொய்ப்பின், விண்ணிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழையானது பெய்யாமல் போனால் அல்லது பொய்த்து விட்டால்னா என்ன அர்த்தம்? இல்லாமல் போனால்னு அர்த்தம். விண்ணிலிருந்து பெறக்கூடிய மழையானது பொய்த்து போனால் என்ன நடக்கும்? வியனுலகம், விரிநீர் வியனுலகம், கடல்களால் சூழப்பட்ட இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் பசி என்னும் பிணியால் மிகவும் துன்பமடையும். இதுவே இதன் பொருளாகும். விண்ணின்று பொய்ப்பின், விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த மழையானது பொய்த்து விட்டால் மிக பெரிய பரப்பளவான கடலால் சூழப்பட்ட இந்த உலகம், அதில் உள்ள உயிர்கள் இவை அனைத்தும் பசி என்னும் கொடுமையால் வாடும். இதுவே இதன் பொருளாகும். நாளை மீண்டும் பார்க்கலாம்.